ஈஸியான டேஸ்டியான நார்த்தங்காய் சாதமும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புடலங்காய் பக்கோடாவும் தான் பார்க்க போறோம். இதுக்கு நார்த்தங்காய் எடுத்து அந்த மேல இருக்கிற அந்த எல்லோ பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளை பார்ட் சேர்ந்ததுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். பாதியா கட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸை ஒரு சலடையில புழிஞ்சு அந்த விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு சாதத்தை வடிச்சிட்டு அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அந்த சூடோட நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ ஒரு எண்ணெய் சட்டிலையோ இல்லை பிளேட்லயோ எண்ணெயை விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. இது கூடவே பொடியா நறுக்கின இஞ்சி ஒரு சின்ன துண்டும், ஒரு 2 இல்லை 3 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்றபடி அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த பருப்பெல்லாம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமான உடனே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரைஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. என்கிட்ட பொரிச்ச பெருங்காயம் இருக்குங்கிறதுனால நான் 1/4 டீஸ்பூன் இப்போ சேர்க்குறேன். உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல்லையே தாளிப்போட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அந்த நார்த்தங்காயோட 2 நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்டு இந்த ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸில் அந்தளவுக்கு புளிப்பு இல்லைங்கிறதுனால நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன். நீங்கள் புளிப்பை பார்த்துட்டு நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நார்த்தங்காய் சாதம் தயார். புடலங்காய் குணிக்குக்கு புடலங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு பிசிறி ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு சிகப்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக தனியா தூளும் சேர்த்து நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். நல்லா பிசிறி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா புடலங்காய் பக்கோடா தயார்.